Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபன் சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். மிளகாய் கிள்ளி சாம்பார். இது நம்ம ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்கன்னா கீழ இருக்க ரெட் கலர் Subscribe பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 100 கிராம் துவரம் பருப்பை நல்லா 2 ல இருந்து 3 தடவை தண்ணியில் அலசி எடுத்து வச்சிருக்கேன். இது கூட நம்ம 7 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 பச்சை மிளகாயை அப்படியே முழுசாவே சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன தக்காளியை ரஃபா சாப் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. இதை நம்ம வேக வைக்க தான் போறோம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பருப்பு வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு 4 ல இருந்து 5 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எடுத்துக்க போறோம். இப்போ பாருங்க, நல்ல ப்ரெஷர்லாம் இறங்கிருச்சு. இந்த பருப்பை நல்லா மசிச்சு விட்டுருங்க. பருப்பு முழுசா இருந்தா சாம்பார் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் நான் ஒரு 6 காஞ்ச மிளகாயை கிள்ளி உள்ளே சேர்த்துக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் அதிகமாக போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகாயை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மிளகாய் நல்லா வறுபட்டுடுச்சு. இதில் நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் ஒரு 1/2 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்ச பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கோங்க. டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, கொதிச்சிடுச்சு. இதில் நான் ஒரு 1/4 கப் போல் புளி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதான், கொதிச்சிடுச்சு. இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மிளகாய் கிள்ளி சாம்பார் சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப வேற ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.